வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. பிரச்சாரம் செய்வதை தடுக்கும் வகையில் சட்டவிரோதமாக செயல்படுவதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. வருமான வரித்துறையை ஏவி விடுவது வெளிப்படையான அதிகார துஷ்பிரயோகம். இது ஜனநாயகத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதல் என செல்வ பெருந்தகை கண்டனம். எவ்வளவு அச்சுறுத்தல்கள் வந்தாலும் ஜனநாயகத்தின் மதிப்புகளை காக்கும் கடமையிலிருந்து எங்களை தடுக்க முடியாது என்றும் கருத்து. நேற்று முதல் இன்கம் டாக்ஸ் ஒன்றிய ஏஜென்சி திருப்பெரும்புதூர் தொகுதியில் அடக்குமுறை ஏவி விட்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் இன்கம் டாக்ஸ் ரைட். இது என்ன அநியாயம், இது என்ன வேடிக்கை? ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா அந்த நாட்டில்? நான் ஒரு வேட்பாளர், நான் சுதந்திரமாக வாக்கு சேகரிக்கணும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டில் ஐடி ரைட் நடத்தப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பதை மறந்து எதிர்க்கட்சியினரை முடக்க சதி நடப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தோல்வி பயத்தில் பாஜக அரசு செய்து கொண்டிருக்கும் அட்டூழியத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள். பிரச்சாரம் முடிவடைய இன்னும் 48 மணி நேரம் கூட இல்லாத நிலையில் எதிர்க்கட்சியினரை முடக்க சதி செய்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா நகர் தொகுதி அண்ணா டவர் பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. திமுக வேட்பாளர் சிற்றரசுவை ஆதரித்து வாக்கு கேட்டவரிடம் பொதுமக்கள் பரிசு பொருட்களை வழங்கியும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் அதிமுக அடிமை கூட்டத்தையும் பாஜக சங்கி கூட்டத்தையும் நுழையவிடக் கூடாது என உதயநிதி தேர்தல் பரப்புரை. மோடியின் 1ஆம் நம்பர் முரட்டு அடிமை எடப்பாடி என மீண்டும் மீண்டும் மக்களிடையே பதிவு செய்து பிரச்சாரம். முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க, ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? ஒரு 1ஆம் நம்பர் எடப்பாடி, ஒரு 1ஆம் நம்பர் மோடியுடைய முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னேன். அதுக்கு தான் அவர் கோவம் வந்துருச்சு. என்ன சொன்னாரு? உதயநிதிக்கு எந்த அனுபவம் இல்லை, ஒரு அனுபவமே இல்லாதவர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆமா எனக்கு அனுபவம் கிடையாது, உங்களை மாதிரி எனக்கு அனுபவம் கிடையாது, இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். இதுதான் சொன்னேன். இந்த அனுபவம் பதவிக்காக பொறுப்புக்காக போய் யார் காலையும் விழுற அனுபவம் எனக்கு கிடையாது. தமிழகத்தில் அனல் பறக்கும் சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் நாளையுடன் நிறைவு. நாளை மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர் இறுதிக்கட்ட பிரச்சாரம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் முக்கிய ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக சிறப்பு பார்வையாளர் பிரதாப் சிங் தலைமையில் ஆயக்கர் பவானி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அளவிலான அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்பு. திருவிக நகர் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை சந்தித்த இயக்குநர் ப. ரஞ்சித் வரும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முழு ஆதரவை வழங்குவதாக கூறி வாழ்த்து. கருத்து கணிப்புகள், மக்கள் கணிப்புகள் என எதிலும் நாம்தாம். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை மயிலாப்பூரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ. பாஜக மற்றும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. தமிழ்நாடு முழுவதும் மத கலவரம் செய்வதே பாஜகவின் அஜெண்டா. அதற்கு இடம் கொடுக்க கூடாது. பாஜக உள்ளே புகுந்த ஒரு மாநிலம் கூட உருப்பட்டதாக சரித்திரமில்லை என முதலமைச்சர் விமர்சனம்.
திட்டங்கள் எல்லாம் சொன்னேங்க, அதெல்லாம் நிறுத்திடுவாங்க. தமிழ்நாடு முழுக்க மதக்கலவரம் பண்ணுறது மட்டும்தான் காலங்காலமாக அவங்களுடைய ஒரே அஜெண்டாவாக இருக்குது. தஞ்சாவூர்லேயும் மதுரையிலையும் அதை ஆரம்பிச்சிட்டாங்க. கண்கூடாக பார்த்தோம். நேரடியாகவும் சரி, மாநில கட்சிகள் மூலமாகவும் சரி, மறைமுகமாகவும் சரி, பாஜக உள்ளே புகுந்து உருப்பட்ட ஒரு மாநிலம் கூட இந்தியாவில் கிடையாது. சங்கிப்பட உள்ள நுழைஞ்சால சர்வநாசம்தான். ஓசூர் அருகே அந்திவாடி பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரையில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே பங்கேற்பு. பொய் பரப்புரை செய்யும் மோடி வேண்டுமா, சமூக நீதி போராளி ஸ்டாலின் வேண்டுமா என ஆவேசம். We are standing. And Modi, for what? He is standing for Chaturvarna, against Sudra, against women. Modi is there. So we want Modi or you want Stalin? Whom you want? You want Stalin? You want Rahul Gandhi? You want Rahul Gandhi? Stalin? Then unitedly vote for Congress. பெருந்தலைவர் காமராஜர் குறித்து அவதூறாக பேசிய திமுக எம்பி திருச்சி சிவாவை கண்டிக்க தில்லு திராணி இல்லாத கட்சி காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சி திமுகவிற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சிவா அவர்கள் ஒரு கொச்சையா பேசினார், எல்லாத்துக்குமே தெரியும். காமராஜ் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் எல்லாருக்கும் பொதுவானவர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அவரை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் இன்றைக்கு மேலவையினுடைய தலைவராக இருக்கார், திமுகவில் மேலை உறுப்பினராக இருக்கார். அவர் மரியாதைக்குரிய மறைந்த பெருந்தலைவர் காமராஜை பற்றி கொச்சப்படுத்தி பேசினார். அதை எதுக்கு தெல்லு திராணி தெம்பில்லாத காங்கிரஸ் கட்சி திருச்சி சிவா அவர்கள் ஒரு கொச்சையா பேசினார், எல்லாத்துக்குமே தெரியும். காமராஜ் பெருந்தலைவர் காமராஜ் அவர் சாக்கடைக்கு அருகிலிருந்து கல்லை வீச தயாராக இல்லை, குப்பையை கிளறி துர்நாற்றம் வரவைக்க விரும்பவில்லை. எடப்பாடி பழனிசாமி போல் தரம் கெட்டவன் தான் அல்ல எனவும் தாவேக நிர்வாகி செங்கோட்டையன் காட்டம். வாழ வைப்பதற்காக என் உயிர் மூச்சொல்லவரை நான் பாடுபடுவேன் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே தெரிவித்து, எது எப்படி வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சொற்கள் நம்மை வசமாடினாலும் சரி, காய்க்கின்ற மனத்திற்கு தான் கண்ணடி விடும். ஆகவே நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், அதுதான் உடைய. செங்கோட்டையனை மீண்டும் அமைச்சராக்கியது எடப்பாடி பழனிசாமி தான். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. 17 இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது அவரை அமைச்சராக, அதுக்கு முன்னாடி அம்மா அவர்கள் அவரை அமைச்சராக இல்லை. அதான் உண்மை. பதவியிலிருந்து அம்மா அவர்கள் நீக்கி இருந்தார்கள். 17 பிப்ரவரி மாதம் தான் அவர் மீண்டும் மாஃபா பாண்டியராஜனின் துறையை அவருக்கு கொடுக்கப்பட்டது. 2000 கோவை தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் பரப்புரை. தமிழ்நாட்டின் மிரட்டல் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் நாடாளுமன்றத்தில் காண்பித்து விட்டோம் எனவும் பேச்சு. திருச்சி கிழக்கு தொகுதியில் பிரச்சாரத்தின் போது திண்டுக்கல் லியோனியை நோக்கி பாட்டில் வீச்சு. திமுகவிற்கு ஆதரவாக திறந்த வேனில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது மர்ம நபர்கள் அட்டூழியம். மானூர் அருகே தேவாலயத்தில் வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் மற்றும் விஜிலா சத்யானந்தை விரட்டியடித்த பொதுமக்கள்.
ஆலயத்திற்குள் எப்படி வாக்கு சேகரிக்கலாம் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பரமக்குடி தொகுதி அதிமுக வேட்பாளர் முத்தையா வாக்காளர்களை கவரும் வகையில் சப்பாத்தி சுட்டு வாக்கு சேகரிப்பு. கிங் காங், டெடிபியர் என மெகா சைஸ் பொம்மைகள் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் பொதுமக்கள் வியப்பு. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தலையொட்டி இதுவரை 11,000 சட்டவிரோத சமூக வலைதள பதிவுகள் மீது நடவடிக்கை. இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். தாவேகா தலைவர் விஜய் மனைவி சங்கீதா தொடர்ந்த விவாகரத்து வழக்கு ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. விசாரணைக்கு இரு தரப்பினரும் ஆஜராகாத நிலையில் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி சசிகலா உத்தரவு. சாதி மதமற்றவர் என சான்று கேட்டு நடிகரும் இயக்குநருமான ஆர் பார்த்திபன் நீதிமன்றத்தில் முறையீடு செய்த நிலையில் ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள் சான்று வழங்க உத்தரவு. சாதி மதமற்றவர் என சான்று கேட்டதற்கும் பெரிய மனது வேண்டும் என நீதிபதி பாராட்டு.